இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான லட்டு ரெசிபி தான். எப்போதும் செய்கிற மாதிரி லட்டு இல்லாமல் பாசிப்பயிறு ராகி மாவுலாம் வறுத்து செய்கிறனால இது ரொம்பவே சத்து, ஹை ப்ரோட்டீன் இருந்த லட்டு. இந்த லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பாசிப்பயிறு கண்டே பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப டேஸ்டியாக விரும்பியாக சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் அண்ட் சூப்பரான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நீங்கள் எந்த அளவு லட்டு செய்ய போகிறீங்களோ அந்த அளவு பாசிப்பயிறு, நான் அன்றைக்கி ஒரு அரை கப் அளவு பாசிப்பயிரை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடலாம். பாசிப்பயிறு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த அளவு, அதாவது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாசிப்பயிறு அந்த டார்க் க்ரீன்லேருந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவு ராகி மாவு இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும் தேவை கிடையாது, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த அளவு வறுத்தா போதும். லைட்டாக ஸ்மெல் வரணும், அந்த அளவு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ராகி மாவு. வெறும் பாசிப்பயிறுனா குழந்தைங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, பாசிப்பயிறு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ராகி மாவு சேர்க்கறனால நமக்கு சத்தும் சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ராகி மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சிடலாம். சைட் பை சைடாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளைப்பாகு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி அரை கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் அரை கப் பாசிப்பயிறு எடுத்தேன், அரை கப் ராகி எடுத்தேன். ஸோ அதே அளவு அரை கப் அளவு வெல்லம் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் தேவை கிடையாது, லைட்டாக கரைஞ்சா போதும். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க பாசிப்பயிறு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாசிப்பயிறு ரொம்ப நைஸாக அரைக்காது, லைட்டாக குறன்னு இருக்கும். அந்த அளவு அரைச்சா நம்மளுக்கு லட்டு டேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு சுற்றி எடுத்துடலாம். அந்த ராகி மாவும் அந்த பாசிப்பயிறு நல்லாவே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நல்லாவே சுற்றி எடுத்தாச்சு. இப்போ பாசிப்பயிறு மாவும் அந்த ராகி மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவு பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் இல்லை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இல்லை பாதாம் முந்திரி நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்காம கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ நம்ம காய்ச்சி அரை வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை பாகு இல்லை சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். நீங்கள் மொத்தமாக சேர்க்குறனால லட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், லட்டு பிடிக்க வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்டால் மட்டும் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் பால் கூட சேர்த்து பசைஞ்சிக்கலாம். பட் பால் சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு 2 டேஸ் தான் வரும். அதுக்கப்புறமா ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் பால் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெல்லம் அண்ட் நெய் வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு 1 வீக் இல்லை 10 டேஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வாசனையாக இருக்கும். ஸோ பாருங்கள், மாவு லட்டு பிடிக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு இப்போ நம்ம லைட்டாக கைகளால் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம பர்ஃபெக்ட் ஷேப்பில் லட்டு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பாருங்கள், உதிராமல் நல்லா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன டிப் என்னடானா, நீங்கள் லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு உதிராமல் பர்ஃபெக்ட் ஷேப்பில் லட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக நம்ம பிக்கும் போது எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது கூட நீங்கள் கார்னிஷ்காக மேலே கேஷ்யூ இல்லைனா பாதாம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லை சேர்த்துக்கலாம். பட் அன்றைக்கி ஒன்றுமே சேர்க்கல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் நிறைஞ்ச லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.